நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரர் வி ஆர் ராஜா குளத்தூர் பேச ஸ்ரீமாத்திர நமக. இதனுடைய 1460வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்? லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய விளக்க உரை நங்கநல்லூர் ராஜராஜேஸ்வரி சர்வமங்கல ராஜராஜேஸ்வரி பீடத்தில் வெளியிட்டது பா ராமலிங்க என்றவர் எழுதியிருந்து. இதில் 850 நாமாவளி வரைக்கும் பார்த்துருக்கோம். நம்ம 851 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 13 நாள் ஆகிருக்கு. இன்னைக்கு 14வது நாள். ஜனங்கள் அமைதி இல்லாமல் தவிக்கிறார்கள். பிறப்பு, மூப்பு, இறப்பு இவர்களால் எப்பொழுதும் துன்பப்பட்டு அவஸ்தைப்படுகிறார்கள். இவற்றை போக்கி ஆத்மசுகம் தரும் ஜென்ம மிருத்யு ஜராதத்த ஜன விஸ்ராயந்திதாயினி 851 ஆக அம்பாள் இருக்கிறாள். இப்படி நாம் ஆத்மசுகம் அடைய வழி என்ன என்பதைதான் உபநிஷத்துகள் சொல்கின்றன. ஆமாம், ஆனால் அத்தனை உபநிஷத்துகளும் சர்வ உத்கிருஷ்ட உறக்கச் சொல்பவள் யாருன்னா சர்வோ உபனிஷத் துஷ்குஷ்ட 852 சர்வோபனிஷத் உத்கிருஷ்ட என்று போற்றப்படுவள் அம்பாள் தான். 108 ஆதி வேதம் எடுத்து எடுத்து உரைத்த வித்தி என்று சொன்னார் தாய்மானவர். எனவே உயர்ந்த கலை வடிவாகவும் தேவி இருக்கிறாள். எனவே சாந்தியகீத கலாத்மிகா 853 என்று அவளை வணங்குகிறோம். இப்படி எல்லாவற்றுக்குமே எப்போதுமே மேலாகவே தேவி இருக்கிறாள். நிச்சயமாக ஆழம் காண முடியாத அவளை கம்பீரா 854 என்று அழைப்பது இதனால் தான். அளவற்றவள், பூதாகாசம், தகராகாசம், பராகாசம் என்ற முதலிலும் மேவி இருப்பவள். நிரந்தர ஆகாயம், நீர்நிலம், நீர்கால், தீக்கால், ஆய் அவை அல்ல அல்ல என்று அல்ல ஆய் என்று திருவாசகம் சொல்கிறது. இதனால் அம்பாளை ககனாந்தஸ்தா 855 இருக்கிறோம். ஆகாசத்தின் மத்தியில் இருப்பவள் என்று அர்த்தம். இத்தனைக்கும் படைக்கும் விஷயத்துக்கும் காரணமாக இருக்கின்ற பராகந்தா தேவி அகந்தை என்பதற்கு கர்ப்பம் என்றும் அர்த்தம் உண்டு என்பதால் கர்ப்பிதா 856. நாம் சர்வசாதாரணமாக லோக வழக்கில் சொல்லும் கர்ப்பம் வேறு, இது வேறு இல்லையா? ஆமாம், லோகத்தில் எவருக்குமே கர்ப்பம் நல்லதில்லை. கர்ப்பம் ஆணவத்தினால் அறிந்தவர்கள் பலர். புராண காலத்தில் இன்று வரை தற்காலத்திலும் பல இடங்களில் பார்க்கிறோம். வித்யா கர்ப்பம், சம்பத்தினால் வரும் கர்ப்பம், அழகினால் வரும் கர்ப்பம். இப்படி சங்கீத வித்வானுடன் பணம் படைத்தவன் அழகன் எல்லோரும் கர்ப்பத்தோடு அறிந்துகளை பார்க்கிறோம். அந்த கர்ப்பம் இல்லை என்றால் இது பராகந்தா என்ற தன்னிலையே லயிக்கும் ஒரு உன்னத கர்ப்பம். சங்கீத வித்வான் கலைஞன் இவர்கள் கர்ப்பம் கொள்ள காரணமே இல்லையா? அவர்கள் கர்ப்பத்துக்கு காரணமாக இருப்பது, வித்தைக்கு காரணமாக இருப்பதே அம்பாள் தான். உண்மையே அம்பாளும் சங்கீத பிரியே காணலோலுபா 857 என்று நியாயமான சந்தோஷம் இருக்கலாம். ஆனால் கர்ப்பம் கூடாது. சங்கீத பிரியே என்று மட்டுமில்லாமல் கலைகள், கற்பனைகள் இவற்றில் பிரியம் கொண்டவள் தேவி. பிரியம் கொண்டவள் தான். ஆனால் நமக்கு இருக்கிற மாதிரி கற்பனைகள் எல்லாம் அம்பாளுக்கு கிடையாது. கல்பனா ரகிதா 852 இன்று கற்பனைகள் ஏதும் இல்லாதவள். அவள் பற்றி கற்பனைகள் பண்ண முடியும். எப்படி எதை பற்றி கற்பனை பண்ண முடியும்? அம்பாள் யாரை பற்றி நாம் கற்பனை பண்ண முடியாதோ அந்த தேவியே கற்பனையற்றவளாய் இருக்கிறாள். காரணம், நம்மால் கற்பனை பண்ணக்கூடிய விஷயங்கள் அவள் இல்லை, அளவுள்ளவை, முடிவுள்ள சாமானிய விஷயங்கள். ஆனால் அம்பாளோ காஷ்டா 859 எல்லாவற்றுக்கும் முடிவான எல்லையாக இருப்பவள். வேதாந்த வாக்கியங்களால் நிர்ணயிக்க முடியாதவள் இருப்பவள். மிக உயர்ந்த வேதாந்த வாக்கியத்துக்கு தத்துவங்கள் நிர்ணயிக்கும் தத்துவமே தேவி என்றாகிறது. அகாந்தா 860 என்ற பாவத்தை போக்குபவள் என்ற புகழ்பெற்றவளாயிட்டு அம்பாள். நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருப்புணால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவது என்று அபிராமியப்பட்ட சொல்றார். பரமசிவனின் அஷ்டமூர்த்திகளே ஆகாசத்மான மூர்த்திக்கு பீமன் என்று பெயர். அவர் பத்தினிக்கு காஷ்டா என்று பெயர். இப்போ பரமசிவ பத்தினியாக இருப்பதா காந்தாந்த விக்கிரகா 861. சுவாமியின் சரீரத்தில் பாதி சரீரத்தை உடையவள் அவள். சிவனோட பக்கத்துறை மங்கை, கைலையினார் ஒரு பாதி கடவுளாகி லோகாகி மகாதேவர் மரமகவே அணைந்து ஒரு புற மதமாக வந்த மலைமகள் என்று தேவியிடம் போற்று திருப்புகள். ஒரு பக்கம் சுவாமியின் சரீரத்தில் பாதியாக இருக்கிறார், இன்னொரு பக்கம் சுவாமியின் 8 வடிவங்களை ஒரு வடிவத்தில் விளங்கும் மூர்த்தியின் பத்தினியாக விளங்குகிறாள்.
எதனால் தேவி இந்த மாதிரியெல்லாம் பாத்திரங்கள் எடுக்கிறாள்னு அவளுக்கு எதுக்கு காரணம்? காரண வருவே காரிய உருவே காரணம் காட்டி காரியம் காட்டி ஆரண முடியும் ஆகம முடியும் அமர்ந்த ஒளி அற்புத சொல்றேன் என்று போட்டுகிறார் வள்ளலார். காரிய காரணம் நிர்முக்தா 862. காரிய காரணங்கள் எழுவிக்கப்பட்டவள் அம்பாள். அடுத்தது ஒரு பக்கம் பிரம்மாதி தேவர்கள் அனைவரும் பக்தியுடன் அடிபடிந்து விளங்கும் அன்னை, மும்மூர்த்திகளையும் படைத்த சக்தி. இன்னொரு பக்கம் சிங்கார ரசம் பிரதானமாக விளங்குமாறு காமகேளி தரங்கிதா 863. இன்று சிங்கார காமலீலைகளையும் மேல் கொண்டவளாக இருக்கிறார். காமேஸ்வராகிய சுவாமியே தன் வசப்படுத்துகிறார் தேவி. மிகவும் சுலபமாக கனக்க தாடங்கா 864 என்னும்படியாக பிரகாசமான சொர்ண தாடங்கம் அணிந்து பன்னாபரண மாலைகள் அணிந்து அம்பாள் விளங்கும் சௌந்தரியத்தை பார்த்தால் சுவாமி என்னதான் பண்ணுவார்? ஒரு பக்கம் பயங்கர தோற்றத்துடன் முண்ட மாலை அணிந்திருக்கிறார். கோரைப்பற்கள் கொண்டவள், கருத்தவள் என்றெல்லாம் வர்ணனை. மறுபக்கம் இப்படி சௌந்தரவதியாக இருக்கிறாள். இரண்டுமே உண்மை. லீலா விக்கிரக தாரிணி 865. அம்பாள் விளையாட்டாக பல பல உருவங்களை மாறி எடுப்பவள். மாறி மாறி பின்னும் மாறி மாறி போம் வழக்கமே தானாவாள் என்று போற்றுகிறார் பாரதி. இப்போ ஒவ்வொரு விதமாகவும் தேவி பிறப்பெடுக்கிறாளா? பிறப்பெடுப்பதில்லை அம்பாள். இவள் தானே பிறந்த தாய். தான் என்ன பரம்பரையிடத்தே அம்பிகையை பற்றி பாடினார் பாரதி. தேவியான அஜா 866 என பிறப்பே இல்லாதவள். அது மட்டுமல்ல, பிறப்பு இல்லாதவளுக்கு மரணமும் கிடையாது என்பதால் அவளே ஷயர் பின்னிர் முக்தா 867 என்ற பெயர் கொண்டு விளங்குகிறாள். மரணமற்று விளங்குகிறாள். எப்படி இருந்தாலும் அனைவருக்கும் ஆராய்ப்பதெனவோ தேவியின் அழகிய ரூபத்தை தான். நல்லதுதான். முக்தா 868. விசேஷமான சௌந்தரியத்தோடு கூடிய தேவியை அவ்வடிவத்திலேயே வணங்குவது நல்லது. வணங்குபவர்களுக்கு உடனுக்குடன் அனுகிரகம் செய்யும் க்ஷிப்ர பிரசாதினே உடனடியாக நிமிஷாம்பாள்லாம் கூட சொல்லப்படுறது. உடனடியாக கொடுத்துடுறா. சௌந்தரியமாக உள்ள தேவியின் ரூபத்தை வைத்து பூஜை பண்ணினால் உடனே அனுகிரகம் பண்ணிவிடுவாளா? பூஜை பண்ணுவரை பொறுத்து இருக்கிறது. உள்முகமாக மானசீகமாக நன்றாக அம்பாளை நினைத்து ஆராய்த்தால் அருள் தருவாள். அந்தர்முகதமா ராக்யா 870 என்ற போற்றப்படும் தேவி வெளிப்பூஜையில் அத்தனை சுலபம் இல்லை. புறந்தார்க்கு செய்யோன் என்ற மாணிக்கவாசிகள் சொல்லுவார் போல் உள்ளுக்குள் வழங்காதவருக்கு வெகு தூரத்தில் இருப்பவள். பகீர் முக சுதுர்லபா 871. இன்றைய அம்பாளுக்கு இந்த உள்நாட்டு முக்கியம். ஸோ மானசீகமாக நன்கு தியானித்து தேவியை பூஜை பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். வெளிப்பூஜையை பண்ணுவது முக்கியமானாலும் கவனம் செதறாமல் வேதகோஷம் பண்ணினால் பிரித்து அடைவார். 872 ரிக் எஜ சாம வேத ரூபமாக இருக்கிறாள். மூவடிவாகி நின்ற முழு முதல் பரம் என்ற அம்பாளுக்கு பெயர். இந்த 3 வேதங்களாலும் தன்னை ஆராதிக்கும் பக்தனுக்கு அறம்பொருள் இன்பம் என்று 3 நன்மைகளை செய்வாள். அந்த 3 வடிவாக இருக்கும் திரிவர்க்க நிலையா 873 என்று தேவி மும்மூன்றாய் இருக்கிற விஷயங்களில் நிலை பெற்றவள். இதனால் திரிஸ்தா 874 என்கிறோம் அவளை. ஈன்றாலும் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினாய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தாள். திரிபுரா என்று போற்றப்படுபவள். ஸ்ரீசக்கரத்தில் உள்ள திரிபுர மாலினி 875 வடிவில் இருப்பது அவளே. திரிபுர மாலினி தேவி இருப்பது 6வது ஆபரணம். சர்வ ரஷாகர சக்கரம், சர்வ வியாதி வினாசினி போன்ற 10 சக்திகள் உடைய சக்கரம் அது ஸ்ரீசக்கரத்தில். நம்ம அம்பாளும் சர்வ வியாதி வினாசினி தான். அவளும் நிராமையா 876 என லோகமே இல்லாதவள். நமக்கு நோயற்ற வாழ்வு கிடைக்க தேவியை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆம், நமக்கு வேண்டிய எல்லா விஷயத்திலையும் நாம் அவளை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அவளுக்கு பிடிப்பதும் கிடையாது. வேறு பிடிப்பே இல்லாதவள் என்பதால் நிராலம்பா 877 என்கிறோம். பற்றற்றவள் என்ற அர்த்தம். அடுத்தது பற்றற்ற என்றாலும் ஸ்வாத்மா ராமா 878 தன்னுடைய ஆத்மாவிலேயே தானே புணர்ந்து தானே அறிந்து தானே மகிழ்ந்து என்று தன்னையே ரமித்துக் கொண்டவர்களுக்கு வேறு பற்றி எதற்கு? யோகிகளையும் இவ்வாறே ஸ்வாத்மாராமர்கள் என்று சொல்வதுண்டு. அவர்கள் தங்கள் சகசிராரத்தில் பெருகும் அமிர்ததாரியை பருகி ரைத்திருப்பார்கள். அந்த அமிர்ததாரியாக இருப்பதும் சுதாஸ்ருதிகி 879 அம்பாள் தான். இப்படி தனக்குள்ளே ரமித்து இருப்பவர்களுக்கு உய்வு கிடைத்து விடுகிறதா? நிச்சயமாக. தேவியே
அவர்களை கடத்திவிட்டு விடுவார். சம்சார பங்க நிர்மக்ன சமுத்திரண்ட பண்டித 880 என்று அம்பாளுக்கு பெயர். அல்லர் பெருமை இருப்பாள், சம்சாரமாகிய சேற்றில் முடியவர்களை கரை தேற்றுவதில் சாமர்த்தியம் கொண்டவள். அடுத்ததாக சம்சார மக்கள் நிமக்ன சமுத்திரம் 880 முடிஞ்சது. 881 ஹோமங்கள் யஜ்யங்கள் பண்ணலாம். தேவி யஜ்யங்களை பிரீத்தி உடையவள். யஜ்ய பிரியா 881 அவளுக்கு பெயர். எல்லாமே யஜ்யத்தில்தான் தான் நடைபெறுகிறது என்று ஸ்ரீருத்ரம் சொல்கிறது. இன்னைக்கு கூட விளக்கு கடராஜலட்சுமி பெரிய யாகம் பண்ணி முடித்தேன் சாமி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த இது முடிஞ்சது என்னால், அந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா அவள் அடிக்கடி பண்ணுறா அது மாதிரி யஜ்யங்கள்லாம். ஆயுர் யஜ்யேன கல்பதாம் என்று ஆரம்பித்து ஆயுளிலிருந்து ஆத்மா வரை எல்லாமே யஜ்யத்தினாலே அடைபடுகிறது என்று ஸ்ரீருத்ரம். யஜ்யோ யஜ்யேன கல்பதாம் என்ற யஜ்யமே கூட யஜ்யத்தினால் தான் அடையப்படுகிறது என்கிறது ஸ்ரீருத்ரம். இந்த யஜ்ய வடிவாகும் யஜ்யகத்ரி 882 இந்த யஜ்யத்தை செய்பவளாகும் யஜ்ய கர்த்தாவின் பத்னியாகவும் யஜ்ய கர்த்தாவான எஜமானனின் ரூபமாகவும் எஜமான ஸ்வரூபிணி 883 ஆகவும் யஜ்ய சம்பந்தப்பட்ட எல்லாமே இருக்கிறார். அதனால தான் அவளுக்கு வந்து பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வழக்கு கடை ராஜலட்சுமி அடிக்கடி மாதிரி பண்ணுறா, யஜ்யங்கள் நிறையா பண்ணுறா, நல்லா சிரேஷ்டமாக இருக்கணும். அதனால் அவள் குடும்பங்கள் அங்கே போகிறவா அவகிட்ட வரவாக்கிட்டெல்லாம் வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறா. அதில் ஒரு பெண்மணி மாதிரி பண்ணுறது பெருமையாகவும் இருக்குது நம்ம நாட்டில். எஸ்பெஷலி இந்த கலியுகத்தில் அவள் வந்து ஒரு உதாரணமான ஒரு பெண்மணி, நல்ல அழகாக பண்ணுறா எல்லாமே. யஜ்யம் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான தர்மத்துக்குமே ஆதாரம் இருப்பது தர்மாதாரா 884 என வணங்கப்படும் அம்பாள் தான். தர்மம் எனப்படும் அறத்துக்கு மட்டுமல்ல, அறத்தை அடுத்த தலமாகிய பொருளுக்கும் அவளே ஆதாரம். தனாதட்சியா 885 என தனத்துக்கு அவளே அதிபதி. தன்னை உபாசிக்கும் பக்தனுக்கு தனம் தானியங்களை விசேஷமாக அதிகரிக்கும்படி செய்யும் தனதானிய விவர்த்தினி 886 ஆக இருப்பதையும் தேவியே. தர்மத்தை கடைபிடித்து யஜ்யங்களையும் முறைப்படி பண்ண வேண்டியது முக்கியம் என்று இதனால் தெரிகிறது. ஆம், அந்த பொறுப்பு வித்தை அறிந்த இருபிறப்பாளர்களுக்கு விபரர்கள் உண்டு. பிராமணர் கர்மத்தை விடாது அனுஷ்டிக்கும் விப்ரர்களிடம் பிரியமுடையவள் விப்ரப்பிரியா 887 என புகைப்பெற்ற அம்பாள். பிரியம் மட்டுமில்லை, விப்ர ரூபா 888 அவர்கள் வடிவாகவே இருக்கிறார். தேவி ஸ்ரீ கிருஷ்ணர் பஞ்சபாண்டவ நிஷ்டத்தை ராஜசூய யாகத்தின் போது பிராமணர்களின் பாதங்களை அலம்பி விடும் பொறுப்பை விரும்பி தான் ஏற்றுக்கொண்டது. இதனால் தான் சத் பிராமணர்களை வணங்குவது தேவியை வணங்குவதாகும். கிருஷ்ணரே பண்ணாரது ராஜசூய யாகத்தில். பிரம்மாவே யஜ்யம் செய்து தான் உலகை படைக்கிறார். யஜ்யம் இல்லாத உலகம் இல்லை. எப்படி பிரம்மா படைக்கும் சமஸ்த பிரம்மாண்டங்களையும் சுழன்று வர செய்வது யார்? விஸ்வபிரமணகாரணி 889 என்னும் நம்ம அம்பாள் தான். பிரமணம் என்றால் சுழலுதல். பம்பரம் போல் சுழற்றி விட்டு அத்தனை பிரம்மாண்டங்களையும் ஒரே வாய் ஆகாரமாய் சாப்பிடக்கூடிய சக்தி வாய்ந்தவள் அவள் தான். விஸ்வக்ராசா 890 என்ற பெயர் பெற்ற தேவி தானே உலகங்களை சமைத்து தானே சாப்பிட்டு முடிகிறாள். வானகமும் மண்ணகமும் வெப்பும் ஏழ்கடலும் போனகம் செய்வாள் அம்பாள். ஆக இந்த உலகங்கள் வெறும் தோற்றங்கள் தான் என்று என்றாகிறது. நிஜமில்லை, தேவி மட்டுமே நிஜம். இந்த ஞானத்தையும் அவளே நமக்கு தர வேண்டும். ஞான ரூபிணி, ஞான விருஷம் என்று சொல்வதுண்டு. வித் என்னும் ஞானமாகிய தர்ம என்னும் விருஷமாகிய வித்ருமாபா 891 என்று பெயர் பெற்றவள் அம்பாள். இதற்கு பவளம் போன்ற காந்தி உடையவள் என்று அர்த்தம். தேவியின் காந்தியை பற்றி கேட்டாலே வேண்டாம். லட்சுமிகரமாக இருக்கிறவள், லட்சுமி ரூபமாக இருக்கிறவள் என்றால் வைஷ்ணவி 892 விஷ்ணு சக்தியாக இருப்பதும் அவளேதான். மேலும் தானே விஷ்ணுவாகவும் இருக்கிறார். விஷ்ணு ரூபிணி 893 அம்பாளை கொண்டாடுகிறோம். தேவியை விஷ்ணுவாகவே எண்ணி பாடியிருக்க அபிராமி பட்டணம். மேலும் அந்த
அஸ்ய விஷ்ணுவுக்கு தாயாராகவும் இருப்பதால் அவளை அஷ்யோனி அயோனி 894 என்றும் சொல்கிறோம். அயோனி யோனியான யோனியில பிறக்காதவள் ஒரு இது அர்த்தம் உண்டு. அஷ்யோனின்னு இவர் போட்டிருக்கார். அயோனின்றதுக்கு இதுக்கு அர்த்தம் படி சொல்லிருக்கார் அப்படின்ட்டு. விஷ்ணுக்கு தாயாரா இருக்காண்டு. அயோனி என்பதால் பிறப்பில்லாதவள் என்று அர்த்தமாகிறது. ஆம், பிறப்பிடம் இல்லாதவள், தானே எழுந்த தத்துவ நாயகி, சுயம்பு. அஜாயமானோ பகுதா விஜாயத்தை என்று சொல்கிறது புருஷ சுத்தம். யோனின் நிலையா 895. அம்பாளை சகல உலகங்களும் அவற்றில் உள்ள சமூகங்களும் கூட்டங்களும் அம்பாளிடம்தான் நிலை பெற்றிருக்கின்றன. இதனால் கூடஸ்தா 896. மேலும் யோனி என்ற பயத்தால் ஸ்ரீவித்யா பூஜையில் முக்கியத்துவம் வாய்ந்த யோனி முத்திரையும் காணப்படுகின்றது, உணர்த்தப்படுகிறதா? அப்படியும் கொள்ளலாம். யோனி முத்திரையில் நிலை பெற்றிருப்பவள் தான் தேவி. இந்த ஸ்ரீவித்யா பிரமாண பூஜையை குலம் என்று செல்வதுண்டு. இந்த குலரூபிணி 897 தேவிதான். இந்த பூஜையில் மிகவும் சிரேஷ்டராக இருப்பவள் வீரர்கள் சொல்வதுண்டு. வீரகோஷ்டி பிரியா 898. இந்த உபாச வீரர்களின் கோஷ்டியில் பிரியமுள்ளவள் அம்பாள். அவள் உபாசகர்கள் மட்டுமே வீரர்கள். அவளை வீரா 899 என வீரியம் உடையவள் தான். வல்லவர்க்கு வல்லவளும் நானே என்பாள் என்று கருவூச்சத்தர் சொல்கிறார். ஒரு வீரனான பதியையும் புத்திரனையும் உடையவள் வீரா, அதுவே தேவி என்று வைத்துக் கொள்ளலாம். பதி புத்திரன் என்பதால் அம்பாளுக்கு கர்ம சம்பந்தம் உள்ளதாக எண்ணக்கூடாது. நைஷ்கர்மியா 900 என கர்ம சம்பந்தம் தோஷமே இல்லாதவள் தேவி என்பதை மறக்கலாகாது. கர்ம சம்பந்தம் இல்லாவிட்டாலும் பிரபஞ்ச காரியங்கள் எல்லாம் அம்பிகை செயல்தான் நடக்கிறது. ஸோ நைஷ்கர்மியான்ற 900வது நாமாவளியோட இன்றைய பதிவை நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கேளுங்க, சிரவணம் பண்ணுங்க. அதான் நான் கேட்குறது சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இன்னும் 100 நாமாவளி தான் இருக்குது. 900 நாமாவளி முடிஞ்சாச்சு இன்னையோட. ஸோ இதோட இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். இன்றைக்கி 14வது நாள். ஸோ இன்னும் 2 நாள் இருக்கும். ஸோ நாளைக்கு ஒரு 50, நாளானிக்கு ஒரு 50னா சரியாக போயிடும். நமஸ்காரம்.